நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். என் மகளே நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார்? நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது பயப்படுகிற காரியங்கள் நம்மை சூழ்ந்து வரும். பயப்படுகிற சம்பவங்கள் நம்மை சுற்றிலும் நடைபெறும். நம்மை பயப்படுத்துகிற காரியங்கள் தேசத்தின் மீது திரளாக எழும்பி வரும். இது கடைசி காலம், ஆண்டவருடைய வருகையின் காலம், தீங்கு நாட்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. கொடிதான தீங்கு நாட்கள். ஆகவேதான் பயப்படுகிற செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒன்று மாற்றி ஒன்று, ஒன்று மாற்றி ஒன்று. ஒன்று முடிவடையும் என்று நினைக்கும் பொழுது அடுத்தது, இதோடு முடிந்துவிடும் என்று நினைக்கும் பொழுது அடுத்த காரியம், இப்படி தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. பயப்படுத்துகிற காரியங்கள். இனி இப்படித்தான் உலகம் இருக்கும். ஆண்டவர் சொன்னது, இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனத்தை சூழ்ந்து கொள்ளும். கடைசி காலம் இப்படித்தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். என் மகனே நீ பயப்படாதே, என் மகளே நீ பயப்படாதே. என்ன மாதிரி செய்திகள் வந்தாலும், எந்த மாதிரி சம்பவங்கள் உன் கண்ணெதிரே நடந்து கொண்டிருந்தாலும் நீ பயப்படாதே. என்னை தாக்கி விடுமோ, நான் பாதிக்கப்பட்டு விடுவேனோ, நான் முடக்கப்பட்டு விடுவேனோ, மரணம் என்னை வாரிக்கொள்ளுமோ, அவ்வளவுதானோ என்று நீ பயப்படாதே. ஏன் தெரியுமா? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன சர்வ வல்லமுள்ள தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சிங்கத்தின் வாயை கட்டி தானியேலை விடுதலையாக்கி கொண்டு வந்த தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கடலை இரண்டாக பிளந்து என் ஜனத்தை வெட்டாந்தரையிலே வழிநடத்தின தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அக்கனை சூளைக்குள் இருந்து ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை வெளியே கொண்டு வந்து தப்புவித்த அந்த தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி என் ஜனத்தின் தாகத்தை தீர்த்த உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்று அமைதல் படைத்தன தேவன் நான் உன்னோட கூட இருக்கிறேன். மரித்தோரையும் உயிரோடு கூட எழும்ப பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோட கூட இருக்கிறேன். சிலுவையிலே மரணத்தை ஜெயித்து மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்த தேவன் நான் உன்னோட கூட இருக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்ற இயேசுவாகிய உன் கர்த்தராயிருக்கிற நான் உன்னோட கூட இருக்கிறேன். என் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே என் மகனே, நீ பயப்படாதே, என் மகளே நீ பயப்படாதே. உன்னோடு இருக்கிற நான் சர்வ வல்லமுள்ள தேவன். உன்னோடு இருக்கிற நான் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த ஒரு தேவன். உன்னோடு இருக்கிற நான் முழு உலகத்தையும் உண்டாக்கி என் வார்த்தையினாலே தாங்கி வருகிற தேவன். ஆகவே நீ பயப்படாதே. என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நாள் இரவு நேரம் ஒரு மலை அடிவாரத்தில் இருந்து மலையில் இருக்கிற ஒரு ஊருக்கு ஒரு பஸ் புறப்பட்டு போனது. கடைசி பஸ். இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது. அந்த பஸ்ஸை விட்டா வேற பஸ் கிடையாது. அந்த ஊருக்கு போவதற்கு அதான் கடைசி பஸ். ஜனங்கள் அதில் ஏறி இருந்தார்கள். கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. என்ன, கடைசி பஸ் வெகு நேரம் ஆகிவிட்டது. இரவு நேரம். பஸ் வளைந்து நெளிந்து அந்த மலை பாதையிலே போகிறது. ரொம்ப குறுகலான பாதை. கொஞ்சம் தவறினாலும் அவ்வளவுதான், அதள பாதாளத்தில் பஸ் புரண்டு போய்விடும். உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை. அவ்வளவு நெருக்கமான அந்த வளைந்து வளைந்து அந்த பாதையில பஸ் அந்த மலை மேல ஏறி கொண்டிருக்கிறது. எங்கும் காரிருள் சூழ்ந்திருக்கிறது. பஸ்ஸனுடைய வெளிச்சம் மாத்திரம்தான் முன்னால் தெரிகிறது. அதில் பிரயாணப்பட்டவங்களுக்குள்ள ஒரு பயம், திக்கு திக்கென்று. பஸ் பத்திரமா போய் சேரணுமே, ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டாலும் அவ்வளவுதான், நம்ம உயிர் பிழைக்க முடியாதே. எல்லாருக்குள்ள பயம். அதனால அமைதியா பயத்தோட பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்பொழுது பஸ்ல பின் சீட்ல ஒரு சின்ன குட்டி பொண்ணு உட்கார்ந்திருந்தாள். அவ சந்தோஷமா பாட்டு பாடிக்கொண்டு அந்த பஸ்ஸுக்கு பின்னால ஒரு மகிழ்ச்சியா பாட்டு பாடிக்கொண்டே அவள் வருகிறாள் சந்தோஷமா.
அதை பார்த்த ஒரு வயதான தகப்பனாருக்கு ஆச்சரியம். நம்ம எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறோம், இந்த பஸ் பத்திரமா போய் சேரணுமே, ரொம்ப ஆபத்தான வளைவு நெளிவுகளிலே நெளிந்து போகிறது, பத்திரமா போய் சேரணுமேன்னு உயிர் பயத்தில் இருக்கிறோம். இந்த குட்டி பிள்ளை பயமில்லாம பாட்டு பாடி கொண்டு இருக்கிறதே என்று கேட்டார். பாப்பா, நாங்கெல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறோமா, பத்திரமா போய் சேரணுமேன்னு சொல்லி, உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு கேட்டார். அந்த சின்ன குட்டி பிள்ளை சொன்னாள், எனக்கு பயமே இல்லை, நான் ஏன் பயப்படணும், நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஏன் உனக்கு பயம் இல்லை? அவள் சொன்னாள், இந்த பஸ்ஸை ஓட்டி கொண்டிருக்கிறது எங்க அப்பா தானே, அவர் பத்திரமாய் கொண்டு சேர்ப்பார்னு எனக்கு தெரியும், அதனால நான் பயப்பட மாட்டேன், எங்க அப்பா பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருவாங்க, அதனால எனக்கு பயமில்லை என்று சொன்னாள். நம்முடைய வாழ்க்கை பாதையிலே ஒரு கொள்ள நோய் போனால் அடுத்த கொள்ள நோய் வருகிறது, ஒரு தீங்கு போனால் அடுத்த தீங்கு வருகிறது, ஒரு செய்தி போனால் அடுத்த பயமுறுத்துகிற செய்தி வருகிறது. இந்த மாதிரி கடினமான பாதையிலே நம்ம வாழ்க்கை பிரயாணம் போய்கொண்டிருக்கிறது. நம்ம போய் பத்திரமா சேருவோமா, இடையில ஆபத்து வந்து விடுமா, ஒரு பயப்படுகிற சூழ்நிலை தான் உலகத்தில் காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓட்டி கொண்டு போகிறவர் நான், உனக்கு டிரைவராக இருந்து உன் வாழ்க்கை பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறவர் நான், நீ ஏன் பயப்படுகிறாய்? நீ பயப்படாதே. நீங்க சொல்லுங்க, அந்த சிறு பிள்ளையை போல, என் வாழ்க்கையை வழி நடத்தி கொண்டிருக்கிறவர் என் ஆண்டவர் இயேசு, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அதனால நான் பயப்படுவது இல்லை. என்ன செய்திகள் வந்தாலும், என்ன தீமைகள் தேசத்தை தாக்கினாலும் அது என்னை சேதப்படுத்த முடியாது, அந்த ஆபத்தை என்னை அழித்து விட முடியாது. என்னை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஆண்டவர் என் தகப்பனாக இருக்கிறார். என் வாழ்க்கை பிரயாணத்தில் அவர்தான் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நீ தைரியமா சொல்லு, நான் பயப்பட மாட்டேன், சாத்தானே உன்னை காட்டிலும் என் கூட இருக்கிற இயேசு பெரியவர், உலகத்தில் என்ன நடந்தாலும் என்னை பாதுகாக்கிற இயேசு பெரியவர், பயப்பட மாட்டேன், தைரியமா சொல்லணும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத என் மகனே, பயப்படாத என் மகளே, நீ பயப்படாத. எதுக்கு பயந்து கொண்டு இருக்கிற? நான் இருக்கிறேன் உனக்கு, நான் இருக்கிறேன் உனக்கு, நான் உன் கூடவே இருப்பேன்ல. உன்னை விட்டு விலகிடுவேனா? ஐயோ கொள்ள நோய் வருது, நீ கொஞ்ச நாள் ஊரடங்கு, வீட்டுக்குள்ள நீ முடங்கி இருக்கணும், அந்த நோய் வருது இல்ல, அதனால கொஞ்ச நாள் கழிச்சு வர நீ இயேசு போயிடுவாரா? அவரும் கூடவே இருப்பார். நீ பயப்படாத, இதெல்லாம் உன்னை ஒண்ணு பண்ணாது, அது வரும் போகும், அது உன்னை சேதப்படுத்த முடியாது, பயப்படாத. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்ம கூட இருந்து என்ன செய்ய போகிறார்? எரேமியா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I am with you to save you. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் கூட இருக்கிறேன். முதலாவது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? ரட்சிப்பு. அதுக்கு தான் அவர் கூட இருக்கிறாராம். நான் ஏன் உன் கூட இருக்கிறேன் தெரியுமா மகனே, மகளே? உன்னை ரட்சிக்கும்படிக்கு. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? இந்த ரட்சிப்பின் அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முதல் படி. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்படுவதற்கு முதல் ஸ்டெப்பை ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம். நான் இயேசுவால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, அவருடைய ரத்தம் என் உள்ளத்தை கழுவி விட்டது, இப்ப இயேசு எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அந்த அனுபவம், அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையின் முதல் படி. நான் ரொம்ப பக்தியா இருக்கிறேன், சின்ன வயசுல இருந்து பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், சர்ச்சுக்கெல்லாம் போறேன், பக்தியா இருக்கிறேன். பக்தி மார்க்கத்தில் இருப்பது, சன்மார்க்கமா இருப்பதெல்லாம் போதாது. நீங்க வெறும் சன்மார்க்கமா இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, வெறும் பக்தியா இருப்பது பிரயோஜனம் இல்லை. ரட்சிப்பு என்கிற அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். அதனால்தான் இயேசு என்ற பெயரின் அர்த்தம் தன் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். உங்க பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா?
ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்து விட்டார், அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு விட்டேன். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? நீங்க பரம்பரை கிறிஸ்தவர்களா இருந்தால் கூட நீங்க இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறாங்க அதெல்லாம் இயேசுவை அறியாதவங்க, குடிகாரங்க, கொலைகாரங்க, அவங்க தாங்க ரட்சிக்கப்படணும். நான் பிறந்ததுல இருந்து கிறிஸ்துவ குடும்பங்க, சர்ச்சுக்கு போறேன், சண்டே கிளாஸ், அப்பவே இந்த வசனத்தெல்லாம் கற்றுக்கொள்றேன், எனக்கு அதுக்கு ரட்சிப்பு என்று நினைக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனா வசனத்தை நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசித்தால், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவங்க தான் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிப்பு என்கிறது ஒரு அனுபவம், இயேசு கிறிஸ்துவோடு அனுபவம், மனம் திரும்பின ஒரு அனுபவம், பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனுபவம். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாம நான் பக்தியா இருக்கிறேன், விசுவாசமா இருக்கிறேன், காணிக்கெல்லாம் கொடுக்கிறேன், சர்ச்சுக்கெல்லாம் போறேன் சொன்னால் பிரயோஜனம் அல்ல. இந்த அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். அதனால தான் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ரட்சிப்பை குறித்து கவலைப்பட வேண்டும். ரட்சிக்கப்படணுமே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுமே, அந்த எண்ணமும் அக்கறையும் கவலையும் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அது அறியாமையின் காலம், அதை தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஆனால் இப்பொழுதோ எங்கமுள்ள ஜனங்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் அவர் நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? உங்க பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று நிச்சயமாய் உங்களால் சொல்ல முடியுமா? உங்களுடைய பெயர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்ற நிச்சயம் உங்களுக்கு உண்டா? இல்லாவிட்டால் இந்த அனுபவத்தை நீங்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.